ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிராக்கிளான நம்பரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். நான் சொல்ல போகிற இந்த மெத்தட் ஒரு சேலஞ்சான மெத்தட். இதை 7 நாள் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரி ஆசை வச்சுருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். இந்த மெத்தடை நானுமே ட்ரை பண்ணேன், எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட 7th டே அன்றைக்கி உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குது. இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களோட கைகள், அதாவது உங்களோட இடது கை இருக்குல்ல, அதில் அந்த விரிஸ்ட் பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதணும். எழுதுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் பென் எடுத்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இடது கையோட விரிஸ்ட் பகுதியில் நீங்கள் எழுதுங்க. இதை எதுக்காக எழுதணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ஆசைகள் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு சேலஞ்ச் மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதை என்ன மாதிரி ஆசையாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்களோட இன்டென்ஷன், அதாவது என்ன வேணும் அப்படின்றத அந்த நம்பர்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வேலையில் நான் இந்த வாரத்துக்குள்ளே ஜாயின் பண்ணணும், எனக்கு இவ்வளோ சம்பளத்தோட வேலை வேணும், இல்லை நாங்கள் ஆசைப்பட்ட கம்பெனியில் எனக்கு இந்த பொசிஷனில் வேலை வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் மனசுக்குள்ளே திடமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை தான் நான் இந்த நம்பர்கிட்ட கேட்க போகிறேன். இது எனக்கு 7 நாளுக்குள்ளே நடந்தே ஆகணும் அப்படின்றத மைண்டில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் தினமும் காலையில் எழுந்து குளித்த உடனே உங்களோட கைகளில் இந்த நம்பரை எழுதுங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இதை சேலஞ்சாக எழுதி பாருங்கள். கண்டிப்பாக 100% இது ஒர்க் ஆகும். ஸோ அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19751 19751. இந்த நம்பரை நீங்கள் சேலஞ்சாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது எனக்கு. நானும் ட்ரை பண்ணேன், அதனால தான் உங்ககிட்ட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். நீங்கள் என்ன இன்டென்ஷனாக இருந்தாலும் சரி, ஜாபோ இல்லை மேரேஜ், இல்லைன்னா ஒரு காலேஜ் ப்ளேஸ் ஆகணும், இல்லைனா உங்களுக்கு மேரேஜ் ஆகணும், வீடு வாங்கணும், ஏதாவது ஒரு பண தேவை கூட இருக்கலாம், உங்களோட கடன் அடையணும்னு நினைக்கலாம், இல்லை கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இல்லை இப்போ நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கலாம். என்ன மாதிரி சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம். அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், இந்த இடத்துலேருந்து நான் வெளியே வரணும், அந்த மாதிரி என்ன ஒரு இன்டென்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை மனசுக்குள்ளே இதிலேருந்து நான் வெளியே வரணும், இல்லை இது எனக்கு வேணும், இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு வைங்க. ஏன்னா எதை ஒன்று நம்ம நம்பினோமோ அதை ஆழமாக நம்பினா மட்டும்தான் அது நமக்கு நடக்கும். ஸோ நீங்கள் மனசில் ஃபஸ்ட்டு நம்பிக்கையை வச்சுட்டு, அதுக்கப்புறம் தினமும் காலையில் எழுந்து குளித்த உடனே தொடர்ந்து எழுதிட்டே வாங்க. 7 நாளுக்கு இந்த நம்பர்ஸை கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நம்பர் எழுதுறதுனால நீங்கள் என்ன நினச்சாலும் அது உங்களுக்கு உடனடியாக நடந்தே தீரும். அந்த நம்பர் இது நீங்கள் பணத்துக்காக கூட இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பணத்துக்காக இந்த நம்பரை ட்ரை பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்டாக இதை மணிக்காக மட்டும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது பணத்துக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு கிளியாத பிரியாணி இலை இருந்தால் உங்கள் கைகளில் எடுத்துக்கோங்க.
கிளியாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி, கொஞ்சம் கிளியாமல் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீன் கலர் பென் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் முழுசாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம செய்கிற எந்த விஷயமுமே நடக்கும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இதில் முழுசாக மனசார நம்பி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மெத்தடு தேவையானது ஒரு பிரியாணி இலை, ஒரு க்ரீன் கலர் பென்னு, முழுசாக ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாள் கிழமை அந்த மாதிரி எதுவுமே பார்க்க வேணாம், டைமிங்ஸ் அதுவுமே எதுவுமே பார்க்க வேணாம். ஆனால் நீங்கள் முதல்ல நல்லா ரிலாக்ஸ்டாக ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு டென்ஷனும் உங்கள் மண்டைக்குள்ளே இல்லாமல் இருந்தீங்கன்னா போதும். அந்த நேரத்தில், அதாவது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போது சீக்கிரமாக அது நடக்கும். ஏன்னா நம்மளோட மைண்டோ நம்ம பாடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைமில். அதனால் அந்த டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக நடக்கும். இந்த மெத்தடை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் சொல்கிற இந்த நம்பரையும் அதுக்கு கீழே உள்ள எழுத்துக்களையும் நீங்கள் எழுதிட்டு உங்களோட பர்ஸோ இல்லை ஹேண்ட்பேக்கோ அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பூஜை ரூம் இருந்தால் அந்த பூஜை ரூம்லேயும் நீங்கள் வைக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பிரியாணி இலையை எடுத்து ஒரு தடவை சும்மா உங்கள் கைகளில் வச்சுட்டு எனக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மனசார நீங்கள் நம்பி மறுபடியும் அந்த பிரியாணி இலை எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சிடணும். அதில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1133 1133. அதுக்கு கீழே தேங்க்யூ யூனிவர்ஸ், நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு கொடுக்க போகிறது இந்த யூனிவர்ஸ் தான். பிரபஞ்சத்திற்கு நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே பலன் ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு செயலுக்குமே, நம்ம செய்கிற எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ அதனால் இந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கு கீழே நன்றி யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு பண தேவை எவ்வளவு வேணுமோ அந்த அமௌண்ட்டை அதுக்கு கீழே எழுதணும். அதாவது தோராயமாக நான் ஒரு 5 லட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 லட்சம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். அந்த மனநிலைமையில் நீங்கள் எனக்கு 5 லட்சம் கிடைத்து விட்டது அப்படின்ற மாதிரி எழுதுங்க. அந்த இடத்துல இடம் இல்லைன்னா 2 சைடு இருக்கும்ல பிரியாணியில், ஒரு சைடில் நம்பரும் அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இல்லை நன்றி யூனிவர்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கு பின்னாடி எனக்கு 5 லட்சம் கிடைத்து விட்டது அதற்கு நன்றி, இல்லை நான் 5 லட்சம் பெற்றுவிட்டேன், நான் 5 லட்சம் பெற்றுவிட்டேன் நன்றி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை எழுதிக்கோங்க. உங்களுக்கு 10 லட்சம் தேவைப்படலாம், இல்லை உங்களுக்கு 1 லட்சம் தேவைப்படலாம். எனக்கு 10,000 கிடைச்சிருச்சு நன்றி, உங்களுக்கு அவசரத்துக்கு 10,000 தேவைப்படலாம். அந்த மாதிரி என்ன அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை அந்த இடத்துல எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த இலையை உங்கள் கைகளில் வச்சுட்டு எனக்கு கிடைச்சிருச்சு அதுக்கு மனசார நன்றி சொல்கிற மாதிரி கிடைச்ச மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லணும். சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களோட பர்ஸில் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இதெல்லாம் வச்சா எனக்கு தொலைஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பூஜை ரூமில் உங்கள் சாமிக்கிட்ட வச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா கல்லாப்பெட்டி மாதிரி ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் கூட வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பீரோவில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போயாவது டைம் கிடைக்கும். அந்த டைம் கிடைக்கிற நேரத்தில் அதை எடுத்து உங்கள் கைகளில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிடைச்சிருச்சு நன்றின்ற மாதிரி ஒரு நன்றின்ற வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் வச்சுடுங்க. இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு 5 லட்சம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, இல்லை 10 லட்சம் எழுதியிருக்கீங்க, அது உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிட்டு அந்த சாம்பல் வருதில் அதை இந்த யூனிவர்ஸ்க்கே அனுப்பிடுங்க. போதும், இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருந்தால் அதே மாதிரி அந்த பிரியாணி இலையில் எழுதி நீங்கள் உங்கள் பர்ஸ்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதுனது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து எரிச்சிடுங்க. அந்த சாம்பலை இந்த காற்றோட கலந்து விட்டுருங்க.
இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு எப்போயாவது ரொம்ப அவசரமான தேவைகள் இருக்குது, இல்லை எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்லை நான் ஒரு லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், எனக்கு பணம் வர்றது பத்தலை, சம்பளம் பத்தலை, இந்த மாதிரி தேவைகள்லாம் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை எழுதி நீங்கள் கேளுங்க. எப்படினாலும் உங்களுக்கு பணம் வந்தே தீரும். அதுக்கு முன்னாடி அந்த நம்பரை மறக்காமல் எழுதிடுங்க. 1133 அந்த நம்பரை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் என்ன நினச்சாலும் அது உடனடியாக நடக்கும். இது பணத்துக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த நான் கொடுத்துருக்க எல்லா மெத்தடையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.